ஜனவரி 26ஆம் தேதி ஏன் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? அதன் வரலாற்றை சுருக்கமாக இந்த தொகுப்பில் காணலாம். ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் பலருக்கும் முழுமையாக தெரிந்திருப்பதில்லை. இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இந்திய மன்னரிடம் இருந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடக்குமுறைக்குள் சிக்கி தவித்த மக்கள் வெகுண்டெழுந்து பல்வேறு குழுக்களாக போராட்டங்கள், புரட்சிகள் ஆகியவற்றின் மூலம் ஆங்கிலேயர்களை எதிர்த்தனர். 1930ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியா முழுவதும் சுதந்திரத்திற்காக போராட்டங்கள் நடத்தி பாடுபட்டு கொண்டிருந்த பல இயக்கங்கள் காந்தியடிகளின் கீழ் ஒன்று கூடி ஒரு மாநாட்டை நடத்தினர். அந்த மாநாட்டில் முழுமையான சுதந்திரம் என்று பொருள்படும் பூர்ண சுவராஜ் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனை நினைவுகூரும் வகையில் காந்தியடிகள் இனி ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் நாளை சுதந்திர தினமாக கொண்டாடி ஆங்கிலேயர்களுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துமாறு அந்த கூட்டத்தில் பங்கேற்ற அமைப்புகளுக்கு அறிவுறுத்தினார். அதன்படி இந்தியா ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு ஜனவரி 26ஆம் நாள்தான் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆங்கிலேயர்களிடமிருந்து முறையான சுதந்திரத்தை பெற்றது இந்தியா. ஆனால் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டிருந்த இந்திய அரசு சட்டம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட குடியரசு நாடாக நிர்வகிக்க போதுமானதாக இல்லை. இதனைத் தொடர்ந்து இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்கும் பொறுப்பு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த குழு இந்திய அரசியல் சட்டம் 1935ஐ ஆய்வு செய்தது. பின்னர் இந்தியா ஒரு குடியரசாக விளங்க நாடாளுமன்ற ஆட்சி முறை, கூட்டாட்சி, அடிப்படை உரிமைகள் மற்றும் சுயேட்சையான நீதித்துறை ஆகிய 5 அடிப்படை அம்சங்களை கொண்டு அரசியல் சாசன முன்வடிவை உருவாக்கி அதே ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி அரசியல் சாசன நிர்ணய சபை முன் சமர்ப்பித்தது. அதன் பின் நேரு தலைமையிலான அரசியல் சாசன நிர்ணய சபை கூட்டம் 11 அமர்வுகளாக நடைபெற்ற விவாதங்கள், திருத்தங்களுக்கு பின் பொதுமக்கள் கருத்துக்களும் கோரப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பின் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி இந்திய அரசியல் சாசன இறுதி வடிவின் மீது 308 உறுப்பினர்கள் அதன் இந்தி மற்றும் ஆங்கில வடிவில் கையெழுத்திட்டனர். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி 22 பகுதிகளில் 12 ஷெட்யூல்கள், 97 திருத்தங்களுடன் 448 ஷரத்துக்களை கொண்ட உலகின் நீளமான அரசியல் சாசன ஆவணமாக இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்த நேரு காந்தியடிகள் சுதந்திர தினமாக அறிவித்த ஜனவரி 26ஆம் தேதியை மக்களாட்சி மலர்ந்த நாள், அதாவது குடியரசு தினமாக அறிவித்தார். அன்று முதல் இன்று வரை ஜனவரி 26ஆம் தேதியே குடியரசு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி வருகிறோம்.